எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து எது சம்பந்தப்பட்ட காணொலியோட உங்களை பகிர போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழகத்தை உலுக்கின உயிரிழப்புன்னு சொல்ல முடியாது, கொலை சம்பவம் சொல்லிக்கலாம். வந்து கள்ளக்குறிஞ்சி கருணாபுரம் இடத்துல வந்து கள்ளச்சாராயம், அதை வந்து கள்ளச்சாராயம் சொல்ல முடியாது, விஷசாராய விவகாரம். இது வரைக்கும் வந்து எத்தனை உயிர் போயிருக்குது, எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு வருடங்களாக தமிழ்நாட்டில் வந்து எத்தனை உயிர் கள்ளச்சாராயத்தால் போயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்குட்டி என்ற நபர் யார், இதுக்கு முன்னுக்கு போலீசார் என்ன செய்திருக்கிறாங்க, இதுக்கு வந்து மக்கள் இனிமேல் இந்த இறப்பு நடக்காம இருக்கு என்ன செய்யணும் அப்படின்றத வந்து மொத்தமா பாப்புறோம் வாங்க. இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து 193 பேர் வந்து தமிழகத்துல வந்து கள்ளக்குறிஞ்சி விஷசாராயத்துல வந்து மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிகிச்சை பெற்றதுல 53 பேர் வந்து தங்களோட உயிர்களை இழந்தாங்க. மிச்சம் இருக்கிற 140 பேர் வந்து இப்ப வரைக்கும் சிகிச்சை பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் வந்து எத்தனை உயிர் போற சான்ஸ்கள் கூடுதலாக இருக்குது அப்படின்றத குறிப்பிட்ட விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற 12 பேருக்கு வந்து கண் பார்வை வந்து குறைவா இருக்குது அப்படின்னு வந்து அங்க இருக்கிற தகவல்கள் சொல்ல. 2023ஆம் ஆண்டு விழுப்புரம்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 21 பேர் வந்து இந்த கள்ளச்சாராயம் அதாவது விஷசாராயம் குடிச்சு இறந்துருக்காங்க. அதுக்கு முதல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2008ஆம் ஆண்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சல் அப்படி வந்து 148 பேர் இந்த விஷசாராயம் குடிச்சு இறந்துருக்காங்க. அதுக்கு முதல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2001ஆம் ஆண்டு பண்ரூட்டில் வந்து 52 பேர் இந்த விஷசாராயம் குடிச்சு இருந்திருக்காங்க. அதில் வந்து 20 பேருக்கு கண் பார்வையற்றெல்லாம் போயிருக்குது. இதெல்லாம் இப்போ நடக்கலைங்க, எத்தனையோ வருடங்களாக நடந்து கொண்டா இருக்குது. இவங்களும் என்ன செய்வாங்க, அரசும் என்ன செய்வாங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சின பிறகுதான் வந்து எல்லாத்தையும் பாஞ்சு பிடிச்சு கொண்டு இருப்பாங்க. என்னடா திருப்ப பிடிக்கிறாங்க நடைபெற்று கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னா எங்க தான் பிழை நடக்குது. இப்ப நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இந்த கள்ளக்குறிஞ்சில தான் வந்து இந்த கள்ளச்சாராய விவகாரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இதுக்கு முதலெல்லாம் எந்தெந்த இடங்கள்ல நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து விழுப்புரம் நடந்திருக்கு, கடலூர்ல நடந்திருக்கு, அரியலூர்ல நடந்திருக்கு, செங்கல்பட்டுல எல்லாம் நடந்திருக்கு. இப்படி வந்து தமிழகத்துல இருக்கிற திக்கான இடங்கள் எல்லாம் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது. தமிழ்நாட்டுல வந்து 5329 டாஸ்மாக்குகள் இருந்து இந்த கள்ளச்சாராயத்துக்கு ஏன் இவ்வளவு மவுஸ் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கள்ளச்சாரத்தை யாரை விரும்பி குடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேசன் ஃபீல், அதாவது கொத்தனார் குடிக்கிறாங்க, விவசாயிகள் குடிக்கிறாங்க, அன்றாடம் வேலை செய்கிற கூலிகள் குடிக்கிறது, சுமை தூக்குறவங்க குடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஏன் இதெல்லாம் விரும்பி குடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வந்து நாள் சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 300லேருந்து 400 வரைக்கும் தான் இந்த நாள் சம்பளம் இருக்குது. அதனால் வந்து அவங்க என்ன இந்த டாஸ்மாக்கு போய் 100 ரூபாயிலேருந்து 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய்க்கு வரைக்கும் இந்த சாராயத்தை பண்ணி குடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த காசு இல்லாதபடியால் வந்து காசு செலவழிக்க விருப்பம் இல்லாதபடியாக வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக இது வந்து கிடைக்குது. அதாவது இவ்வளவு கிடைக்குது இந்த கள்ளச்சாராயம் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60 வரைக்கும் வந்து கிடைக்குது. அதனால தான் வந்து அவங்க வந்து விரும்பி குடிக்கிறாங்க. அது வந்து தங்களுடைய சுமைகள் தெரியக்கூடாதுக்காக குடிக்கிறாங்க. இது வந்து ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடிமைப்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஈஸியாக வந்து உனக்கு சாராயம் வந்து குறைஞ்ச விலையில் கிடைக்குது அப்படின்னு வந்து அடிமைப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில வழியில் சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற சனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாஸ்மாக் பூட்டு, தமிழகத்தில் இருக்கிற டாஸ்மாக்கள் பூட்டு அப்படின்னு சொன்னால் வந்து இந்த கள்ளச்சாராயம் 50 ரூபா 60 ரூபா வித்த கள்ளச்சாராயம் பார்த்தீங்கன்னா சில நேரம் 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சான்றுகளும் கூடுதலாக இருக்குது அப்படின்னு வந்து அங்கே இருக்கிற சனங்கள் சொல்றது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கு. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளவு டாஸ்மாக்கள் இருந்து ஏன் குறிப்பிட்ட கள்ளச்சாராயத்துக்கு எல்லாரும் அடிமையாகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாஸ்மாக்லாம் குறிப்பிட்ட நேரத்தோட பூட்டிடுவாங்க. ஆனால் இந்த கள்ளச்சாராயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் சேவையெல்லாம் நடைபெற்றிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 50-60 ரூபாய்க்கு வந்து இலவாக கிடைக்குதுன்ற போட்டு அங்கே உள்ள மக்களும் வேண்டாங்க. குறிப்பாக சொல்ல போனால் அங்கே ஒரு வைபவம், அதாவது பார்த்தீங்கன்னா திருமண வைபவம் நடக்குதா, இறந்த வைபவம் நடக்குதா, இல்லாட்டி வேறு ஏதாவது நல்லது கெட்டது நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கள்ளச்சாரம் விற்கிறவங்களும் என்ன செய்வாங்கன்னா ஓடர் இல்லாமல் எடுத்து ஆட்டோவில் கொண்டே வந்து இந்த கள்ளச்சாரத்தை கொடுப்பாங்க அங்கே இருக்கிற எல்லாருக்கும். அது மட்டும் இல்லாமல் மோட்டர் சைக்கிள் எல்லாம் போய் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு மார்க்கெட்டிங்காக வந்து இது வந்து நடந்திருக்கு. அதாவது குறிப்பிட்ட கொஞ்சம் விலையில் வந்து இது கிடைக்குது அப்படின்னு போட்டு நிறைய பேர் வந்து இதை வேண்டி குடிச்சிருக்கிறதால் அப்படி தான் அடிமையாக இருக்கிறாங்க அங்கே உள்ள மக்கள் இந்த கள்ளச்சாராயத்துக்கு. இந்த விஷசாராயம் வித்து மிகப்பெரிய கொலை குற்றவாளியாக இருக்கிற இந்த கண்ணுக்குட்டி என்ற நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து 1 வருஷமோ 2 வருஷமோ விற்கலைங்க. இந்த விஷசாராயத்தை 25 வருடம் வந்து விற்று கொண்டே இருந்திருக்காரு அந்த இடத்துல. அவருடைய வருகை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பத்தில் வந்து ஊருக்கு வெளியில இருந்து வந்து கள்ளச்சாராயத்தை உற்பத்தி செய்து போட்டு நைஸாக வந்து ஊருக்குள்ள விற்று போட்டு அப்படியே வெளியில் போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருடங்கள் போக என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளேயே வந்து ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து கள்ளச்சாராயத்தை வந்து அங்கேயே உற்பத்தி செய்து விற்றுருக்காரு. அங்கே உள்ள மக்கள்லாம் அந்த வீடு
கடைன்னு சொல்ல மாட்டாங்க, வந்து இது ஒரு சாராய கடை அப்படி தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து போலீஸாருக்கு புகார் தெரிவிச்சும் அது மட்டும் இல்லை அவருக்கு எதிராக கேள்வி கேட்டு எந்த வித நடவடிக்கையும் போலீஸாரும் எடுக்கல. சில பேர் வந்து தனிப்பட்ட ரீதியான பகைகள் வேண்டாமன்றதுக்காக ஒதுங்கியும் இருக்கிறது தான் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது. அவர் மேலே பார்த்தீங்க அப்படின்னு வந்து இப்போ வரைக்கும் 70 வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் அவரோட சேர்த்து மனைவி அவருடைய தம்பியெல்லாம் சேர்த்து 10 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 900 லிட்டரை கைப்பற்றி இருக்கிறாங்க. இவ்வளோ 25 வருடமும் 70 வழக்குகளும் இருந்து ஒருத்தன் வந்து செய்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்ன கள்ளச்சாராயம் செய்து கொண்டிருக்கான். என்னதான் செய்து இந்த காவல்துறைன்றது மிகவும் ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலையிலிருந்து மெதனால் வருது அப்படின்னு சொன்னால் இதுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய இன்னும் எத்தனை கண்ணுக்குட்டி இருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டுன்றதா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது. கள்ளக்குறிஞ்சி போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து 300 மீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு சுடுகாட்டில் தான் வந்து இந்த சாராய உற்பத்தியும் விற்பனையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ என்னடா 300 மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே தெரியும் யாராவது இருக்கிறாங்களா, எல்லாருமே தெரியும். இவ்வளவு இருந்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்து ஒருத்தன் விற்கிறாங்க அப்படின்றதான் எல்லார் மக்கள் மத்தியில் வந்து ஒரு கேள்விக்குறியான விடயமா இருக்குது. இப்போ வரைக்கும் 51 உயிர்களை வந்து இழந்திருக்காங்க. இன்னும் வந்து எத்தனை உயிர்கள் போகிறதுக்கு ஐட்டமாக இருக்குது அப்படின்னு தெரியல. ஏன் நான் இதை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்போம் வந்து உண்மையிலே கவலையாக இருக்குது. எவ்வளோ உயிர்கள் போய்கொண்டிருக்கு. இது நம்பி இருக்கிற தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களை இழந்த பிள்ளைகளாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அரசு வந்து 10 லட்சம் ரூபாயும் 50,000 ரூபாயும் கொடுத்துருக்கு. 10 லட்சம் ரூபாய் அவைகளுக்கு வந்து குடும்பத்தை பார்க்குறதுக்கும் 50,000 ரூபா வந்து சிகிச்சையில் பெற்றதும் கொடுத்துருக்கு. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஏன் நீங்கள் நிதிகள் கொடுக்குறீங்க, நிதி கொடுக்குறதால என்ன லாபம், அதாவது வந்து நீ வந்து இன்னுமே கள்ளச்சாராயத்தை வந்து நீங்கள் வந்து ஊக்கப்படுத்துறீங்களா அப்படின்னு வந்து சில பேர் கேட்டுக்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது. உண்மையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சனம் வந்து ஏன் இதை குடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய அறியாமல் தான் இந்த கள்ளச்சாராயம் குடித்தா என்ன நடக்காதுன்றது அறியாமல் காரணமாக தான் நடக்குது. சில பேர் சொல்லுவாங்க வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லுது. விழிப்புணர்வு ஏற்படுத்த நல்ல விஷயம் தான். ஆனால் கள்ளச்சாராயத்தை எல்லா இடம் நாங்கள் விற்க வச்சு போட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது அப்படின்றது உண்மையிலே ஒரு புரிதல் இல்லாத விஷயம் தான் நினைக்கப்படும். உண்மையில முதல்ல அழிக்க வேண்டியது இந்த கள்ளச்சாராயத்தை, அதுக்கப்புறம் அழிக்க வேண்டியது இந்த டாஸ்மாக்கள். இந்த தமிழகத்தில் இருக்கிற எல்லா டாஸ்மாக்களையும் அழிச்சோம் அப்படின்னு சொன்னால் ஊர் வந்து அப்படியே சொர்க்கமாக இருக்கின்றது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. ஓகே, நம்ம இந்த காணொலி உங்களை பிடிச்சி நினைக்கிறேன். இன்னொரு காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து என்று வணக்கம் நண்பா.